ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷன் ஜெனி 2.0. நேத்தி ஒரே நாளைக்கு எத்தனை சம்பவங்கள், அதுவும் 94வது நாள்ல. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா பார்த்தலாம். வீடியோ கன்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப் பத்தி சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே ஒரே கேம் விளையாடி போர் அடிச்சிருக்கோம். பட் வின்சோன்ற இந்த ஆப்ல 100க்கும் மேற்பட்ட கேம்ஸ் இருக்கு. கிரிக்கெட், லூடோ, ஃப்ரூட் ஃபைட்டர், ஷீப் பேட்டில், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க ப்ளே பண்ணி 50 லட்சம் வரைக்கும் வின் பண்ண முடியும். வின் பண்ண அமௌண்ட்டை ஈஸியா பேடிஎம், யூபிஐ ஆர் பேங்க் டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம். இதுல கேமிங் மட்டும் இல்லாம ஷாப்பிங் கூட பண்ணலாம். ஆஸ்பால்ட், மைண்ட் கிராஃப்ட், ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேம்ஸோட கரன்சிஸை நீங்க ஷாப் பண்ண முடியும். பிக் பஸார், டாமினோஸ், மிந்த்ரா, ஹாட்ஸ்டார், கானா மாதிரியான ஏகப்பட்ட பிராண்ட்ஸோட டிஸ்கவுண்டட் கூப்பன்ஸை இங்க நீங்க வாங்க முடியும். இதோட வின்சோ ஸ்பின்னரை டெய்லி நீங்க ஸ்பின் பண்ணி டெய்லி ரிவார்ட்ஸ் பெற முடியும். இது மூலமா நீங்க பைக், ஸ்மார்ட் போன் அண்ட் 25 லேக் வரைக்கும் ஜாக்பாட் அடிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வின்சோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சம்பவம் நம்பர் 1, நேத்து ஓப்பனிங்லயே 5 லட்சம் பொட்டியில போட்டு சுத்த விட்டாங்க. அதை பார்த்த நம்ம பிரியங்கா, யோ பிக் பாஸ், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், லாஸ்ட் இன்னும் ஒரு கோழி முட்டை தானே போட சொன்னேன், ஆனா நீங்க என்னன்னா 3 தூக்கிட்டு 5 போட்டு வச்சிருக்கீங்க. சரி போயிட்டு போதே, அந்த 5க்கு பக்கத்துல 1 இல்ல லாஸ்டா ஒரு முட்டை போட்டீங்கன்னா இப்ப கூட நான் எடுத்துட்டு போறதுக்கு ரெடி, என்ன சொல்றீங்க அப்படின்னு பிக் பாஸோட பன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம அமீரே ஒருவேளை 10 லட்சம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நிரூப் கிட்ட கேட்டாரு. அதுக்கு நம்ம நிரூப், இல்லடா அவ்வளவுலாம் வாய்ப்பு இல்ல, டேய் ஒருவேளை ஆயிடுச்சுன்னா அவ்வளவுலாம் ஆகாதுடா இப்படின்னு மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து ஒரு நாள்ல மட்டுமே 3 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரைக்கும் போயிட்டாங்க. எப்படியும் நாளைக்கு ஓப்பனிங்ல 10 லட்சம் ஆரம்பிச்சு 15 லட்சம் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வர்றப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற எந்தெந்த வாயிலாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சோ அது எல்லாம் பாருங்களேன். எனக்கு வேணும்னு அடிச்சுக்க போறாங்க. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சீங்க. சம்பவம் நம்பர் 2, நெக்ஸ்ட் இத்தனை நாளா ஒழுங்கா பாத்திரம் கழுவாத நம்ம ராஜு மேல எல்லா கண்டஸ்டன்ஸும் பயங்கர காண்டில் இருந்திருப்பாங்க போலகுதே. அதனால அடுத்த 3 நாளைக்கு வீட்டுக்குள்ள விடுற எல்லா பாத்திரத்தையும் ராஜு தான் கழுவணும் அப்படின்னு சொன்னாங்களா. அதை கேட்டு நம்ம ராஜு, அதுக்கு என்ன கழுவிட்டா போச்சு, ஆனா நான் கழுவிட்டு இருக்கிறப்போ இங்க பாரு ஒரு பாத்திரம் இருக்குது, அங்க பாரு ஒரு பாத்திரம் இருக்குது, ஏன் இத்தனை மணிக்கு கழுவல இப்படின்னா கேட்கவே கூடாது. வந்தீங்களா, சோறு தின்னீங்களா, சாணியை போட்டீங்களான்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பிராங்கா பேசிட்டாரு. இதை கேட்ட லேடிஸ் பெட்ரூம்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம தாமரையை பார்த்து பிரியங்கா, இங்க பாரு அவன் தான் பாத்திரம் கழுவணும், நீ போய் ஹெல்ப் எல்லாம் பண்ண கூடாது. ஒருவேளை அவன் பாத்திரம் கழுவுறப்போ ஐ அம் த மதர் ஆஃப் திஸ் ஹவுஸ், நான் தான் இதெல்லாம் செய்வேன், நான் தான் ஆத்தா இப்படின்னா சொன்னேன்னு வச்சுக்க, ரைமிங்ல என் வாயில ஒரு வார்த்தை வருது, அதை சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு பிரியங்காவும் ராஜுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பிராங்கா பேசினாங்க. என் வாயால அந்த வார்த்தை சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொன்னீங்க, அது என்ன வார்த்தை? வேண்டாம் சார், சொல்லுன்றல்ல. சம்பவம் நம்பர் 3, நெக்ஸ்ட் 5 லட்சம் 6 லட்சம் ஆச்சு, அப்புறம் 6 லட்சம் 9 லட்சம் ஆச்சு. ஆனா லட்சத்தோட நம்பர் என்னதான் மாறினாலும் அதை ஃபர்ஸ்ட் ஓடி போய் ஆர்வமா பாக்குறதே நம்ம பிரியங்கா தான். எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு எல்கேஜி பாப்பா சாக்லேட் பார்த்து ஓடிடுற மாதிரியே அப்படியே பதறி அடிச்சிட்டு சிரிச்ச முகத்தோட ஓடிடுவாங்க. லாலா பிஜிஎம் போடாது மட்டும் தான் குறை. பட் இந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்து எப்பவும் போல நம்ம நிரூபே தாமரை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருந்தாரு. தாமரை, உனக்கு ஏதோ கடன் பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால, எத்தனை போக வேண்டியது தானே, எதுக்கு பார்த்துனே இருக்கிற அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு நம்ம தாமரை, டேய் நான் பெருசா சம்பாதிக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் ஏன்டா அதை எடுக்கணும், ஒருவேளை அங்க 2 கோடியே வச்சா கூட எடுக்கவே மாட்டேனே. ஓஹோ 2 கோடி வச்சா கூட எடுக்க மாட்டேன். ஆமா சாமியே, ரைட் விடு. பாவனி நீ எடுப்பியா? கண்டிப்பா 2 கோடி எல்லாம் வச்சா எவனாவது எடுக்காம இருப்பானா? அட லூசே, நான் 2 கோடின்னு சொல்ல, நீ எவ்வளவு வச்சா எடுப்பேன்னு கேக்குறேன். ஓ அப்படி கேட்டியா? நான் 15 lakhs வச்சா யோசிப்பேன் ஆக்சுவலி. பிரியங்கா நீயே, நான் 25 lakhs வச்சா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் இப்படின்னு எல்லாருமே பல்கான அமௌண்டா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா போன சீசன்ல வெறும் 5 லட்சத்தை எடுத்துட்டு போன கேபிக்கு எவ்வளவு பீலிங் இருக்கும். இதுல அந்த 5 லட்சத்துக்கு ரியோ வேற போட்டி. நான் போனா பார்க்க வேண்டியவங்க நிறைய பேர். மட்டும் தான்டா. ஆமா நான் பார்க்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. சம்பவம் நம்பர் 4, 9 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அமீர் பிரியங்காவை கூப்பிட்டு, அக்கா நான் வேணா எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு நம்ம பிரியங்கா, டேய் பூசாடா நீ, இதெல்லாம் சல்பி அமௌண்ட்ரா, இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னும் பெருசா வரும், அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாமா வேணாமான்னு பிளான் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 lakhs எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா யோசிக்கவே மாட்டேன்டா தம்பி, எடுத்துன்னு போயிட்டே இருப்பேன், அதனால அவசரப்படாத, பெருசா வரும் அப்படின்னு சொன்னது கேட்டு அமீர் எடுக்காம விட்டாரு. பட் இதுக்கு முன்னாடி பாவனி கிட்ட நம்ம தாமரை, அப்ப காசு பெருசா வந்து எடுத்துட்டு போயிருவாங்களா சாமி அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நம்ம பாவனி, ஆமா தாமரை எடுத்துட்டு போயிடுவாங்க, நேத்து சரத்குமார் சார் கூட சொன்னாரு ஆக்சுவலி இதுல ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப அவசியம் அப்படின்னு. நீ இந்த போட்டியில ஜெயிக்க மாட்டேன்னு நினைச்சேன்னா ஆக்சுவலி நீ எடுத்துட்டு போயிடலாம், அதுதான் இந்த பொட்டிக்குள்ள இருக்க காசு டாஸ்க், புரிஞ்சுதா தாமரை இப்படின்னு நம்ம பாவனி 9 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் தாமரைக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு, சரிங்க ஒரு நீளமான கேரட் அதையும் பொடி பொடியா நறுக்கி, சரிங்க கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க, சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம்.
சம்பவம் நம்பர் 5. நெக்ஸ்ட் நம்ம பிக் பாஸ் டேர் ஆர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஒரு டாஸ்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அந்த டாஸ்க் என்னன்னா, சாக்ரிஃபைஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிக் பாஸ் எதை தியாகம் பண்ண சொல்றாரோ அதை நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணு கூடி தியாகம் செய்ய வேண்டும். ஒருவேளை டேர் வந்துருச்சுன்னா பிக் பாஸ் இன்னொரு டாஸ்க் கொடுப்பாரு, அதை கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் செய்யணும். இது மட்டும் இல்லாம நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆகிறதுக்கு ஏதோ சீக்ரெட் வச்சிருக்காரு போல பிக் பாஸ். அதை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பத்த வச்சாரு. அதனாலதான் இந்த டாஸ்க் பேரு தில் இருந்தா ஹலோ சொல்லு அப்படின்னு வச்சிருக்காங்களாமா. இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் யோசிக்கிறதெல்லாம் கூட ஓகே தான். ஆனா எப்படிதான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேர்லாம் வைக்கிறாங்களோ. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். சம்பவம் நம்பர் 6. ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ்க்கான கால் வந்துச்சு. அந்த காலை அட்டென்ட் பண்ணது நம்ம நிரூப். அதுல நம்ம பிக் பாஸ் நிரூப் கிட்ட என்ன சொன்னார்னா, தம்பி இது ஒரு லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க். இதில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் இப்போ நீங்க கிச்சன்ல வச்சிருக்கிற உப்பு, சர்க்கரை, வெங்காயம் இது மூணுத்தையும் எடுத்துன்னு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சிடணும். இந்த வாரம் முழுசா இது மூணு இல்லாம தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரா. அப்படியே இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்க தம்பி, ஏற்கனவே ஒருத்தர் நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆயிட்டாரு, டிக்கெட் ஃபினாலேக்கும் போயிட்டாரு. அத மைண்ட்ல வச்சுக்கிட்டே செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்ப்பா அப்படின்னு ஒரு இக்கு வச்சாரா. இதை கேட்டு நம்ம பரபரப்பு நிரூப் அப்படியே பரபரப்பா போய் யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாம, டேய் வாங்கடா வாங்கடா வாங்கடா, சக்கரை உப்பு வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டோம்டா வாங்கடா அப்படின்னு பதட்டமா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. இதை பார்த்து நம்ம சிபி, தம்பி ஒரு நிமிஷம் இல்லப்பா, எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற, என்ன ஆச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. டேய் அதாவது வெங்காயம் உப்பு சக்கரை இது மூணுத்தையும் எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்கணும்டா வாங்கடா வாங்கடா. எதுக்குடா வைக்கணும்? டேய் பிக் பாஸ் சொன்னாரா, அந்த ஆள் சொன்னா நான் ஏன்டா கேட்கணும்? அப்ப சோத்துக்கு என்ன பண்றது? டேய் இது லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்டா, செஞ்சு தாண்டா ஆகணும். செய்யலாம் என்ன பண்ணுவாங்க? அத பத்தி பிக் பாஸ் சொல்லியே சொல்லல, அத்தோட விட்டுரு. லக்ஸுரி பட்ஜெட் பாயிண்ட்ஸ் போனா போயிட்டு போட்டோம். ஆனா இது மூணுமே பேசிக் தம்பி, இது இல்லாம எப்படி துண்றது? இது எல்லாத்தையும் போட்டு துண்ணாலே மனுஷன் இந்த வீட்ல தின்ன முடியாது. இதுல இது மூணு இல்லாம வேற தின்ன சொல்ற நீ போடா அப்படியே அப்படின்னு சொன்னாரா. ஆனா நம்ம நீரு டேய் புரிஞ்சுக்கோடா, இது எத்தனை போய் வச்சா நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குடா, டைரக்டா ஃபைனல்ஸ் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்குடா. யாருக்கு சான்ஸ் இருக்கு? நம்மள யாருக்கோ ஒருத்தருக்கு, நம்மள ஒருத்தருக்கா உனக்குன்னு சொல்லி விட்டு கொடுக்குறேன், நம்மள ஒருத்தருக்குன்னு சொல்லி ஏமாத்துறவாள்லாம் என்கிட்ட வேணாம்பா அப்படின்னு சிபி மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே நிரூப சுத்து போட்டாங்கோ. சம்பவம் நம்பர் 7. நெக்ஸ்ட் நம்ம அமீர் உள்ள வந்து, அவன் சொல்றதெல்லாம் விடுங்க, நீங்க எல்லாரும் எவிக்ஷனை ஃபேஸ் பண்ண ரெடியா? ரெடின்னா சொல்லுங்க, இத்த அப்படியே மறந்துட்டு ஜாலியா போயிட்டே இருப்போம், இவன் பேச்செல்லாம் மதிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரா. டே அப்படிலாம் பேசாதீங்கடா, நான் உங்களுக்கு இது மூணுமே இல்லாம ருசியா செஞ்சு தரேன்டா, நம்புங்கடா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கடா அப்படின்னு காலில் விழாத குறையா கெஞ்சினாலும் உள்ள இருக்கிற ஒரு பயப்பிள்ளைங்களும் கன்வின்ஸ் ஆகல. இதுல நம்ம பிரியங்கா தான் ஹைலைட். ஒவ்வொருத்தையும் நிரூப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்படி இல்லடா அப்படின்னு சொன்னாரா. அதை கேட்டு என்ன அப்படி இல்லடா நோப்படி இல்லடா, உனக்கு தேவையில்லைன்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுப்பா, எங்களால முடியாது அப்படின்னு பிரியங்கா சொல்ல, இதுல யாருக்காவது உடன்பாடு இருக்காப்பா அப்படின்னு சிபி ஒவ்வொருத்தையும் ஓட்டு கேட்க எல்லாரும் நோ சொல்ல, எனக்கு என்ன செய்யாதீங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் தம்பி, என்கிட்ட வந்து ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுவீங்கல்ல, அப்ப நான் சத்தியமா பண்ண மாட்டேன், அப்ப என்ன பண்ணுவீங்கடி வாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு பயங்கரமா ரிவெஞ்ச் எடுத்து மூஞ்சி திருப்பின்னு போயிட்டாரு நிரூப். அப்ப வருவல்ல அப்பவே வர மாட்டல்ல, ஓயப்ப சாவு கருவல்லடா, சாவுக்கா அதுக்கு வர மாட்டான்டா. சம்பவம் நம்பர் 8. இப்ப மறுபடியும் சாக்ரிஃபைஸ் கால் வந்துச்சு, பட் அதை அட்டென்ட் பண்ணது நம்ம சிபி கிட்டயும் பிக் பாஸ் அதே கதையை சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் ஊன்னு கேட்டேன், ஒரு சில டவுட்டும் கேட்டேன், நிரூப கூப்பிட்டேன், டேய் இவ்வளவு தெளிவா சொல்றாரு, இது கூட உனக்கு புரியலையாடா சில்லி பெலோ. அதாவது பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, உப்பு சக்கரை வெங்காயம் இது எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம்ல வைக்கணும், இது ஒரு லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க், இதனால ஒரு புண்ணியமும் கிடையாது, இதனால நட்டம் யாருக்குன்னு பார்த்தா இந்த வீட்டுக்கு மட்டும்தான் இப்படின்னு தான் சொன்னாரு. இதுக்கு போய் இவன் ஓவரா குதிக்கிறான், இதுக்கு மேல தெளிவா யாராவது சொல்ல முடியுமாடா, ஆள் மட்டும் வளர்ந்துருக்கான் பெருசா அப்படின்னு பயங்கரமா நக்கல் அடிச்சாரு. இதை கேட்ட நம்ம நிரூப், டேய் உங்களுக்கு தில் இல்லையாப்போ, உங்களுக்கு எல்லாம் தில் இருந்தா உப்பு போட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களா. இது நம்ம பிரியங்கா காதுல கேட்டுருச்சு. நம்ம பிரியங்கா தான் சோரே சொர்க்கம்னு உட்காந்துருப்பாங்கல்ல, உப்பை பத்தி தப்பா பேசினா விடுவாங்களா. வந்துச்சு பாருங்க பிரியங்கா கோவம், அப்படியே போன ஸ்பீடுக்கு ரிட்டர்ன் வந்து, டேய் இந்த வீட்டுக்காக சூடு சொரண வெக்கம் மானம் எல்லாத்தையும் இழந்திருக்கேன்டா, ஆனா உப்பெல்லாம் இழக்க முடியாது தம்பி, சோ தில் இல்லையான்லாம் கேட்காத, என்னால முடியாது, முடிஞ்சா நீ இருந்துக்கப்பா அப்படின்னு நிரூப் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம பிரியங்கா. ரொம்ப ஓவரா பேசுறல, டூ மச்சா பேசுறல, சும்மா இருடா, இனிமே நீ ஓதிங்க நான் பாத்துக்கறேன். சம்பவம் 9. ஃபர்ஸ்ட் சிபியு நிரூப் சண்டை போட்டாங்க, அப்புறம் பிரியங்கா நிரூப், அடுத்தது அமீர் நிரூப், இப்படின்னு மாறி மாறி எல்லாரும் நிரூப்பிய டார்கெட் பண்ண ஒரு பாயிண்ட்டுக்கு மேல காண்டான நம்ம நிரூப் ஸ்ட்ரைட்டா தம் அடிக்க போயிட்டாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திலேயே 2 தம். அப்படி நம்ம நிரூப் தம் அடிச்சிட்டு இருக்கிறப்போ சிபி வெளியே நின்னுகிட்டே, ஒருவேளை என்ன சாக்ரிஃபைஸ்னு சொல்லி கூப்பிட்டே பிரியங்காவுக்கும் மொட்டை அடிக்க சொன்னா நான்லாம் போய் இதை அவள்கிட்ட சொல்ல கூட மாட்டேன், அப்படியே மனசுக்குள்ள வச்சு பூட்டிட்டே அப்படியே நடந்து போயிருவேன். ஆனா நிரூப் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா,
அப்படின்னு கேட்டாரா. இதை கேட்ட நம்ம நிரூப், டேய் என்னடா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ, லூசா நீ இல்ல பைத்தியமா, டேய் 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 நீ பேசாதடா, உனக்கு பயம் வந்துச்சுடா, அதனாலதான் நீ அவ்வளவு பதட்டப்பட்டு ஓடி போய் எங்கள்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாம அந்த 3 ஐட்டத்தையும் ஸ்டோர் ரூம்ல வைக்கிறதுக்கு ஓடுன. இதே மாதிரி தான் நாமினேஷன் டைம்லயும் பண்ண. உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாது. டேய் என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ, மென்டல் லூசு இப்படின்னு சிபியும் நிரூப்பும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு நடந்துட்டு இருக்கிறப்போ ஓரமா உட்காந்து நம்ம ராஜு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இப்ப எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாம கேக்குறாரு. எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. சம்பவம் நம்பர் 10. அடுத்ததாக நம்ம சிபி ராஜு கிட்ட வந்து, டேய் எப்பற நீ இவ்வளவு கூலா இருக்க, இவ்வளவு மேட்டர் இங்க நடந்திருக்கு, ஆனா நீ எதையுமே பெரிய மேட்டராவே எடுத்துக்கல, சல்பியா விட்டுட்டு போயிட்டே இருக்கிற. டேய் சிபி, நான் இத்தனை நாளா அவனை பாக்குறேன்டா, அவன் இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். டேய் அப்பா உன்ன மாதிரிலாம் சல்பியா விட்டு என்னால போக முடியலடாப்பா, அதான் கடுப்பா இருக்கு எனக்கு இப்படின்னு சிபி சீரியஸா பேசுறதெல்லாம் கேக்குறப்போ அதே சீரியஸோட நமக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நம்மளால சீரியஸா கலாச்சி விட்டுறாரு. ஃபைனலி எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஒத்துக்கிட்டாங்க. இதை பார்த்து நம்ம நிரூப், ஏண்டா டேய் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்பெல்லாம் ஒத்துக்கல, இதே கால தான் சிபியும் அட்டன் பண்ணா, அவன் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா, செய்யுங்கடா செய்யுங்க இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம அமீரே, நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கணும்னா இந்த வீட்டுக்குள்ள வர்ற எல்லா சாக்ரிஃபைஸும் எல்லாருமே ஒத்துக்கணும் சரியா, பிகாஸ் உங்க எல்லாருக்குமே எப்படி காலைல எஞ்சா தம் அடிக்காம இருக்க முடியாதோ அதே மாதிரி எனக்கு டீ குடிக்காம இருக்க முடியாது, மண்டையே வெச்சிரும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன மாதிரி நீங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களாப்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் பண்ணுவோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாவனி மட்டும் நிரூப் கிட்ட, டேய் இதெல்லாம் வேணாண்டா, ஏன்டா இப்படி பண்ற ஆக்சுவலி அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களா. இத பார்த்த நம்ம பிரியங்கா, ஏய் என்னடி உனக்கு, அவன் என்ன குழந்தையா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற, நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருக்கான் அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்களா. இத பார்த்த நம்ம பாவனி, ஏய் சீ நிறுத்து, என்ன பேசுற நீ, தப்பு பிரியங்கா, திஸ் இஸ் டோட்டலி ராங் ஆக்சுவலி இப்படின்னு கத்துனாங்களா. இதை கேட்டு நம்ம பிரியங்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இங்க பாரு பாவனி இன்னும் 2 வார்த்தை என்ன சேர்த்து கூட திட்டிக்க, ஆனா அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பச்சை பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிற பாரு, அது மட்டும் என்னால தாங்கவே முடியலமா அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க நம்ம பிரியங்கா. இவனா சின்ன பையன் மூஞ்சிய பாரு, இது பெருசா வந்தா 20 ரேப்பு 10 கொலை, பிஞ்சு குழந்தை கழுத்தை கடிச்சே கொண்டுறியா, பெரிய தீவிர. சம்பவம் நம்பர் 11. ஃபைனலி உப்பு சக்கரை வெங்காயம் எல்லாமே உள்ள போயிடுச்சு. அது எல்லாமே உள்ள போனதுக்கு அப்புறம் திடீர்னு நம்ம நிரூப் உள்ள போய் ராஜு கிட்ட, டேய் தாமரை அக்கா உப்பை கரைச்சு வச்சிருக்கடா அப்படின்னு சொன்னாரா. உப்பு எடுத்துன்னு வந்து திருப்பி உள்ள வச்சாங்க. அடுத்து சர்க்கரையை தனியா வச்சிருக்காங்கடா அப்படின்னு சொன்னாரா. அப்புறம் சர்க்கரை எடுத்துன்னு வந்து உள்ள வச்சாங்க. அப்புறம் சர்க்கரையே கொஞ்சம் கரைச்சு வேற வச்சிருக்கடா அப்படின்னு சொன்னாரா. நம்ம ராஜு காண்டாயிட்டார். டேய் என்னடா என்ன நானும் பார்த்துன்னே இருக்கிறேன், ஓவரா பண்றேன், கொஞ்சோண்டு சர்க்கரை இருக்குது இருண்டு போட்டுமே, ரொம்ப நியாயஸ்தானா இருக்கிற பிக் பாஸ்க்கு அப்படின்னு நிரூப திட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியங்கா அமீரை விட்டு, டேய் 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 எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குதுடா, அப்படியே போய் இந்த கப்ல மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை போடுறா, கேமராலாம் பார்க்காம இருக்கிறப்ப செஞ்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே இவங்களை 3 கேமரா போக்கஸ் பண்ணிட்டு இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சம்பவம் இஸ் சம்பவம் நம்பர் 12. கட்சியா ஒரு கால் வந்துச்சு, அது டேர் கால். அந்த காலை நம்ம அமீர் தான் எடுத்தாரு. எடுத்த உடனே நம்ம பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, உன்னை தவிர வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸும் ஒரு வாளி மாட்டுச்சாணி அப்படியே எடுத்து மேல ஊத்திக்கணும் அப்படின்னு சொன்னாரா. அதன்படி ஒவ்வொருத்தரா வந்து ஊத்திட்டு இருந்தாங்க. அத்தனை பேர் ஊத்தினாலும் பாவனியோட ஃபேன்ஸுக்கு தான் பிக்கஸ்ட் ட்ரீட். பட் அந்த மாதிரி ஊத்திட்டு இருக்கிறப்போ பாவனியோட சொக்கா மேல ஏதோ சிக்கிச்சு போலகுதே, அது என்னதுன்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்களா. பட் அதை பார்த்து நம்ம பிரியங்கா, அது என்னதே புல்லா இல்ல புண்ணாக்கா அப்படின்னு போய் பாவனி கிட்ட கேக்குறாங்க. அத போய் அந்த பச்சை பண்ணிக்கிட்ட கேட்டா எப்படி தெரியும்? ஒருவேளை பாவனி ஃபேன்ஸ் கேட்டிருந்தா அது புல்லும் இல்ல புண்ணாக்கும் இல்ல வைக்கோல்னு தெளிவா சொல்லிருப்பாங்க. அப்படிதான பாவனி ஃபேன்ஸே. இத்துடன் இந்த சம்பவங்கள் நிறைவு பெறுகின்றன. இன்னைக்கு கண்டிப்பா ஒருத்தர் எடுத்துட்டு போயிருவாங்க அந்த அமௌண்ட்னு நினைக்கிறேன். பட் யாரு எவ்வளவு எடுத்துட்டு போவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் டியர் பிக் பாஸ், இந்த டேர் ஆர் சாக்ரிஃபைஸ் கேம்ல நேத்தி கொடுத்த மாதிரி பெருசு பெருசா கொடுங்க, அப்பதான் எங்க மனசும் ஆறுதல் அடையும், உங்க டிஆர்பியும் எகிரும். அதனால பார்த்து பண்ணி விடுங்க. அப்புறம் நாளைக்கு நான் சென்னை போறேன். சோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் வேணும். சோ ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் 1 day alone. Yours obediently, me.